எக்ஸலில் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பிளாங்க்ஸு இந்த காலியா உள்ள இடங்கள்லாம் எனக்கு வந்து கிரில் லைன்ஸ் இந்த லைனே வேணாம் அப்படின்னு பண்ணா நம்ம நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை செலெக்ஷன் பண்ணிட்டு இங்கே பெயிண்ட் இருக்கு பாருங்க, இதில் போய் ஃபில் கலரில் வெள்ளையை பிரேக் பண்ணி இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இப்படி பண்ண அவசியம் இல்லை. Alt WVGயை ப்ரெஸ் பண்ணால் போதும். Alt WVG ப்ரெஸ் பண்ணினா இது பாருங்கள் ஆயிடுச்சுங்களா கிரில் லென்ஸு. இல்லை உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்டு Alt WVGயை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா பேஜ் லேஅவுட்டில் போனீங்கன்னாவே உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் லேஅவுட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கிரில் லைன்ஸ்னே ஒரு ஆப்ஷனே இருக்கும். அதில் பாருங்கள், அதில் வந்து வியூவில் வந்து டிக் இருக்குது. இந்த டிக்கை எடுத்தீங்கன்னா அந்த லைன்ஸ் போயிடும், பிளாங்க் சீட்டாக வந்துடும். ஆனால் உங்களோட டேபிள் ப்ராப்பராக அந்த டேபிளோட காலி உள்ள இடங்கள்லாம் வந்து பிளாங்க் சீட்டாக மாறிடும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கூட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க.